பக்கத்துல வேற ஒரு கோயில் இருக்கு. ஒருவேளை கண்மணி அங்க போயிருக்கலான்னு அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. இவ எதுக்கு அங்கெல்லாம் தனியா போகணும்? இருக்கிற பிரச்சனையே பத்தாதா? நீ வாமா. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கோயில் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஆமா, எங்க போனீங்க? இங்கதானே இருந்தாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? விடுங்க. என் வாழ்க்கையவே பங்கு போட வரியா? நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை என்னோடது. அன்பு எனக்காக பிறந்தவர். நீ அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. சீக்கிரம் இவ கைய கட்டுங்க. டேய், அங்க பாத்தீங்களா? அதுக்குள்ளதான் போய் இவள வைக்கணும். நீங்க போய் அந்த ஆளுங்க கிட்ட பேச்சு கொடுங்க. அண்ணன் உங்களை அவரு கூப்பிட்டாரு, என்னன்னு போய் கேளுங்க. நாங்க இதை கட்டிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க எல்லாரும். இந்த தடவை என் பிளான் மிஸ்ஸே ஆகாது கண்மணி. அம்மா, இவங்க பேர் கண்மணி. நீங்க இவங்களை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? ஆமாப்பா, இந்த பொண்ணு குறி சொல்ற அந்த அம்மாவோட இந்த பக்கமா போச்சு. ஆனா எங்க போனாங்கன்னு தெரியல. கண்மணிக்கு இந்த ஊர்ல எதுவுமே தெரியாதே. நான் அவளை தனியா விட்டுருக்க கூடாது. என் கண்மணி மேல நான் உயிரை வச்சிருக்கேங்க. அவ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. சரி பிரதர், நம்ம தேடலாம் வாங்க. அங்க பாருங்க, அது கண்மணி கையில இருந்த மாலை மாதிரி இல்ல? ஆமா, இந்த மாலை எப்படி இங்க வந்திருக்கும்? இது அவளோட வளையல் தான். கண்மணி இல்லாம நம்ம திரும்பி போக போறதே கிடையாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் கண்மணியை கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு போக போறோம். என் ஒய்ஃப் கண்மணிய நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க. அவ எங்க இப்போ? நீங்க தான் கூட்டிட்டு போனீங்கன்னு கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. உன் பொண்டாட்டியோட போட்டோவை காட்டுப்பா. இந்த பொண்ணு நீங்க பார்த்தது இல்ல? இல்ல, இது யாருன்னு தெரியாது. நான் பார்க்கவே இல்ல. இப்ப ஞாபகம் வருது. அவங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு வழி கேட்டாங்க. நான் தான் உங்களுக்கு வழி சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்பவே அவங்க கிளம்பி போயிட்டாங்களே. ஆமா, உங்க கையில எப்படி இவ்ளோ பணம் இருக்கு? நம்ம இவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா இந்த பணம் எப்படி வந்துச்சு எல்லாம் தெரிஞ்சிடும். ஐயோ தம்பி, அதெல்லாம் வேண்டாம். நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. அந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு மட்டும் தான் சொன்னாங்க என்கிட்ட. யார் சொன்னா? நடராஜ். அவன் தான் சொன்னான். கண்மணி கிட்ட ஒருத்தன் தகராறு பண்ணான்னு சொன்னல, அவன் தான் நடராஜ். காப்பாத்துங்க. அன்பு, எங்க இருக்கீங்க? யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. அத்தை, நான் தெரியலனா இங்க பாருங்க. அந்த நடராஜ் கூட இவனும் இருந்தான். அவன் ஓடுறா பாருங்க. புடிங்க அவனை. என்னடா பண்ணீங்க என் கண்மணிய? உண்மையை சொல்லுங்க.